சும்மாவே இவர் ப்ரூஃபோட வெளுத்து வாங்குவார். கட்சிக்கு ஒன்றுனாலே வெளுத்து வாங்கிடுவார். இவர் போய் இப்போ எம்எல்ஏ வேற ஆயிட்டார். அவர் மேலே நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் ஒரு அவதூறு பரப்புனா விட்டுருவாரா? யோ, ரமேஷ் அண்ணா மேலே டிஎம்கே போய் வந்து பரவிட்டிருக்கீங்க, சும்மா கதறாதீங்களா? அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவர்னு இந்த ஊருக்கே தெரியும். நேர்மையான மனுஷன், கை ரொம்ப சுத்தம், அம்புட்டு நல்ல மனுஷன். இப்போ அவர் எம்எல்ஏ வேறு ஆயிட்டார். இதெல்லாம் சும்மா விட்டுருவாரா? அவர் மேலே போய் பொய்யா வந்து பரவிட்டு இருக்கீங்க. இறங்கி வெளுத்து வாங்கிடுவார் உங்களெல்லாம். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? நம்ம எம்எல்ஏ ரமேஷ் அண்ணனுக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க நமக்கும் நல்லாவே தெரியும் இதெல்லாம் யாரோட வேலைன்னு. அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது எல்லாம் மெயின் அக்யூஸ்டு யாருன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சட்ட ரீதியிலான முறையில் நம்ம இந்த விசாரணை நடத்தணும், நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்றா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த விசாரணையை என்னன்னே தெரியாமல், என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாமல் பொதுவாக அமைச்சருடைய உறவினர் இந்த லேண்டை வாங்கிட்டாரு, அமைச்சரோட இதில் கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேலே ஏதாவது ஒரு ஊழல் கரையை நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜரை தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலையும், அதே போல இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா இடங்கள்லையுமே மிக நேர்மையாக என்னுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இதற்கு நடுவில் இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேல, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில் யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்.